ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எப்படி போகுது? நான் நியூ இயர் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் சிக்கன் எடுத்திருக்கேன் வீட்டில். இன்றைக்கி இதை சூப்பராக பொரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. சிக்கன் ஃப்ரை ரெசிபினே பார்க்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் சிக்கன் க்ளீன் பண்ணோடனே ரொம்ப ஒயிட்டிஷாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். நான் இப்போ 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் சிக்கன் கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அது என்னெல்லான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறமா இது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னே ஆச்சி மசாலா வச்சுருக்கு. ஸோ ட்ரை பண்ணலான்னு வச்சு ஆட் பண்ணதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கு லாஸ்ட்டாக காஷ்மீரி பவுடர், காஷ்மீரி சில்லி தூள்பாங்கள்ல அதுதான். அப்புறம் சூப்பராக எப்பவும் போல் வழக்கமாக பெப்பர் ஆட் பண்ணிட வேண்டியதான். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இடையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சிக்கன் வந்து பொரிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க. நல்லா மேரினேட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து வழக்கம் போல் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சிக்கன் பீசஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டனால தான் இந்த ஒரு தனி ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் இந்த கலர் இருக்காது. ஸோ அது பிரச்சனை இல்லை. நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பை பை.